சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 1999ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே கார்கில் போர் வெடித்தது. இதில் பாகிஸ்தானை இந்தியா ஓடவிட்டு வெற்றியை ருசித்தது. பாகிஸ்தான் பண்ண தப்புதான் போர் வெடித்ததற்கு காரணம் என்று 25 ஆண்டுக்கு பிறகு இப்போது அந்த நாடே ஒப்புக்கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தனது கட்சி கூட்டத்தில் பேசினார். போர் நடந்தபோது பிரதமராக இருந்தவர் அவர்தான். அவர் கூறியது: மே 28, 1999 பாகிஸ்தான் 5 அணுகுண்டு சோதனைகளை நடத்தியது. அதன் பிறகு இந்திய பிரதமர் வாஜ்பாய் பாகிஸ்தான் வந்து ஒரு ஒப்பந்தம் செய்தார். ஆனால் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டோம், அது எங்கள் தவறுதான் என்று நவாஸ் ஷெரீப் கூறினார். லாகூர் உடன்படிக்கை, கார்கில் போரை சுட்டிக்காட்டி நவாஸ் ஷெரீப் இப்படி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிப்ரவரி 21, 1999 லாகூர் உடன்படிக்கை கையெழுத்தானது. இது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஒரு சமாதான ஒப்பந்தமாகும். இரு நாட்டின் அமைதி, பாதுகாப்பு, மக்களிடையே பரஸ்பர தொடர்பை ஏற்படுத்த இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் ஒப்பந்தம் போட்ட 2 மாதத்தில் பாகிஸ்தான் தனது வேலையை காட்டியது. ராணுவ ஜெனரலாக இருந்த முஷரப் லடாக்கில் உள்ள கார்கில் பகுதிக்குள் ரகசியமாக பாகிஸ்தான் படைகளை ஊடுருவ உத்தரவு போட்டார். இதை கால்நடை மேய்ப்பவர்கள் மூலம் இந்திய ராணுவம் மோப்பம் பிடித்தது. உடனடியாக பதிலடி கொடுக்க துவங்கியது. இந்தியா பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய போர் மூண்டது. முதலில் பயங்கரவாதிகள்தான் ஊடுருவி இருப்பதாக இந்தியா நினைத்தது. ஆனால் இந்தியாவால் கொல்லப்பட்டவர்கள் மூலம் கிடைத்த ஆவணங்கள் பாகிஸ்தான் தொடர்பை உறுதி செய்தது. அடுத்தடுத்து கிடைத்த ஆவணங்கள் பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக களமிறங்கி இருப்பதை உறுதி செய்தன. போரின் துவக்கத்தில் பாகிஸ்தான் ராணுவம் கைதான் ஓங்கியிருந்தது. சிலர் முக்கிய இடங்களை அவர்கள் பிடித்தனர். பாகிஸ்தான் நேரடியாக களமிறங்கியதை உறுதி செய்த பிறகு இந்தியா அதிரடி காட்டியது. ராணுவமும் விமானப்படையும் சேர்ந்து தீவிர தாக்குதலை நடத்தின. பாகிஸ்தான் வீரர்களை ஓடவிட்டன. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் எதிர்ப்பு, இந்தியாவின் கடுமையான தாக்குதலை பாகிஸ்தானால் சமாளிக்க முடியவில்லை. உடனே படைகளை வாபஸ் பெற்றது. பாகிஸ்தான் படைகள் இந்தியாவை விட்டு திரும்பின. போரில் இந்தியா வெற்றி பெற்று விட்டதாக பிரதமர் வாஜ்பாய் அறிவித்தார். மே 3ஆம் தேதி துவங்கிய கார்கில் போர் 85 நாட்கள் கழித்து முடிவுக்கு வந்தது. இந்நிலையில்தான் 25 ஆண்டுகள் கழித்து பாகிஸ்தான் மாஜி பிரதமர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்.